Hi, hello. Welcome back to TNPSC preparation. So, the என்ன சீரியஸ்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் மெகாலித்திக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியா தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டர் நம்ம சூஸ் பண்ணதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 2020 ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. மாஸ்டர் பிளேசஸ் ஆஃப் எக்ஸ்கவேஷன்ஸ் பிளேசஸ்லாம் கொடுத்துட்டு அது வந்து எந்த ஊரில் இருக்குது அப்படின்றத வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ கீழடி எங்கே இருக்குது, கொக்கை எங்கே இருக்குது, கங்கை கொண்ட சோழபுரம் எங்கே இருக்குது, குரும்பன் மேடு எங்கே இருக்குது அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கான கொஷனாக இருந்தது. ஸோ அது வந்து இந்த சாப்டரில் இருக்கனால நம்ம வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேதிக் ஏஜ். ஸோ வேதிக் ஏஜ் வந்து ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் முடியும் போது இந்தியாவில் இருந்த அர்பனைசேஷன் அதுவும் வந்து குறைய ஆரம்பிச்சது. ஸோ அப்போ வந்து ஒரு புது எரா வந்து பிகின் ஆச்சு ஆரியன்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வரும்போது. அதுதான் வந்து வேதிக் பீரியட். ஸோ அந்த வேதிக் பீரியடை வந்து என்ன இதில் வந்து சொல்லலாம் அப்படின்னா 1500 BC to 600 BC. ஸோ வேதிக் ஏஜ் அப்படின்னு ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வேதங்கள், அதாவது 4 வேதாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இந்த பீரியடை பற்றி சொல்கிறதுனால இதை வந்து வேதிக் ஏஜ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஆரியன்ஸ் வந்து யாரு? ஆரியன்ஸ் வந்து இண்டோ ஆரியன் லாங்குவேஜை வந்து பேசுறவங்க. அவங்க வந்து ஒரு செமி நொமாடிக் பாஸ்டரல். செமி நொமாடிக் அப்படின்னா நொமாட்ஸ் அப்படின்னாவே ஒரு இடத்துல ஸ்டே பண்ண மாட்டாங்க, கண்டினியூஸா எங்கேயாவது மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. செமி நொமாடிக் அப்படின்னா ஒரு டெம்பரரியா ஒரு 3 months or 4 months அந்த மாதிரி டெம்பரரியா ஒரு கொஞ்ச நாள் இருப்பாங்க, திரும்பவும் மாறுவாங்க. அந்த மாதிரி செமி நொமாடிக்கா இருப்பாங்க. பாஸ்டரேட்ஸ் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறவங்க வந்து பாஸ்டரேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து இங்கே வந்து ஹிந்துகுஷ் மவுண்டன் இருக்கும். ஸோ அந்த ஹிந்துகுஷ் மவுண்டனோட கைபர் பாஸ் வழியாக செவரல் வேவ்ஸ் ஆஃப் மைக்ரேஷன், பிகாஸ் அப்போ வந்து அவங்க நடந்து தானே வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் இருக்காங்க, இங்கே வந்து கொஞ்ச நாள் இருக்காங்க, இங்கே வந்து கொஞ்ச நாள், அந்த மாதிரி செவரல் வேவ்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் மூலமாக அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து வராங்க. ஸோ அவங்களோட மெயின் ஆக்குபேஷன் வந்து கேட்டில் ரியரிங்காக இருந்தாலும் அவங்க வந்து ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சரையுமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர்னா ஸோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே அவங்க வந்து வராங்க அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்டை வந்து கொளுத்தி விட்டுருவாங்க. ஸோ அந்த ஃபாரஸ்ட் எரிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து வர நியூட்ரிஷன்ஸ் வந்து சாயிலுக்கு வந்து போயிட்டு அங்கே வந்து அக்ரிகல்ச்சரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட பீரியட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அயன் ஏஜ் சேர்ந்தது, பிகாஸ் அயன் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணதா வந்து சொல்லியிருக்காங்க. டைம் பீரியட் வந்து 1500 to 600 BC. அண்ட் நார்த் இந்தியாவில் தான் இவங்க வந்து இருந்தனால அது ஒரு ஜியோகிராஃபிக்கல் ரேஞ்ச் நார்த் இந்தியா தான். அண்ட் சோர்சஸ் வந்து வேதிக் லிட்ரேச்சர்லேருந்து இதை பற்றி நம்ம இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் சிவிலைசேஷன் முன்னாடியே சொன்னது அர்பனைசேஷன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட முடியுது. ஸோ இவங்களோட சிவிலைசேஷன் வந்து ரூரல் சிவிலைசேஷன் தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்னல ஹிந்துகுஷ் மவுண்டனில் இருக்க கைபர் பாஸ் வழியாக உள்ளே வந்தாங்க. அண்ட் ஸ்லாஷ் அண்ட் அக்ரிகல்ச்சர் பர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டை கொளுத்திட்டு இங்கே வந்து அக்ரிகல்ச்சரை வந்து அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆரியன்ஸும் அவங்க வந்து இந்தியாவில் எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வேதிக் பீரியட், அதாவது ரிக் யாஜுர் சாம அதெல்லாம் சொல்லுவோம். ஸோ ரிக் வேதிக் பீரியடில் ஆரியன்ஸ் வந்து செமினோமாட்டிக், அதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அண்ட் லைக் அவங்க பாஸ்டரலிஸ்ட்னு பார்த்துட்டோம், கேட்டல் ரியரிங் தான் அவங்களோட மெயின் ஆக்குபேஷன் அப்படின்றதும் பார்த்துட்டோம். ஸோ இவங்களோட ஹோம்லேண்ட் அப்படின்றது எங்கே அப்படின்னா பஞ்சாப். ஸோ பஞ்சாப்ல 7 ரிவர்ஸ் வந்து இருக்கிற இடம், அதாவது சப்த சிந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லேண்ட் ஆஃப் 7 ரிவர்ஸ், அந்த இடத்துல தான் அவங்க வந்து ஸ்டார்டிங் இந்தியாவுக்குள்ள வந்த போது பஞ்சாப்ல தான் வந்து இருந்திருக்காங்க. ஸோ 1000 BCல அதுக்கப்புறம் ஈஸ்ட் வேர்ட்ஸ் எப்படி மூவ் பண்ணி போகும்போது தான் இண்டோ கேஜெட்டிக் பிளெயினில் வந்து செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன வெப்பன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அயன் ஆக்ஸ். ஸோ அயன் ஆக்ஸ் வந்து இந்த மரத்தை வெட்டுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் ப்ளஃப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா மண்ணை வந்து உண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் வந்து இவங்கள பத்தி நம்ம எதுல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, வேதிக் லிட்ரேச்சர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சோர்ஸ். ஸோ இந்த வேதிக் லிட்ரேச்சர் 2 கேட்டகரியா பிரியுது. ஒண்ணு ஸ்ருதிஸ், இன்னொன்னு வந்து ஸ்மிருதி. ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ருதி வந்து அ லைக் அது வந்து ஒரு சாக்ரெட். அது வந்து ஒரு புனிதமானது. அதுக்கு வந்து எட்டர்னல். அத வந்து நீங்க வந்து மாத்தவே முடியாது. அதான் அப்படின்றது. அண்ட் கொஸ்டினபிள். அந்த அந்த உண்மைய வந்து நீங்க கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்றது ஸ்ருதி. ஸ்மிருதி அப்படின்றது எட்டர்னல் கிடையாது. ஸோ அத வந்து அ இதான் லைக் இ இ இத வந்து நீங்க மாத்தவே முடியாது அப்படின்லாம் இல்ல. இத வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் ஸ்ருதி வந்து ஒரு ஓரலா ஜெனரேஷன் வழியா சொல்லிட்டு இருக்கிறது ஸ்ருதி. அண்ட் ஸ்மிருதி வந்து ஒரு ரிட்டன் லிட்ரேச்சர்ல இருக்கிறது தான் வந்து ஸ்மிருதி. ஆ ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு அ ஓரலா சொல்லி வரது தான் வந்து ஸ்ருதி. இந்த மாரி ரிட்டன் லிட்ரேச்சர்ல இருக்கிறது ஸ்மிருதி. ஸோ ஓரலா சொல்றது வந்து ரொம்ப சாக்ரெட் அப்படின்னு சொல்றாங்க. அத நீங்க வந்து கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த ரிட்டன் லிட்ரேச்சர்ல இருக்கிறது நீங்க கான்ஸ்டன்ட்டா ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அது வந்து நாட் அன் எட்டர்னல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எட்டர்னல் அப்படின்னா லாஸ்டிங் ஃபார் எவர். இது எப்படி இருக்கோ அப்படிதான் கடைசி வரைக்கும் இருக்கும். அத நீங்க வந்து மாத்தவே முடியாது அப்படின்றது. அண்ட் எதெல்லாம் வந்து ஸ்ருதியில வரும், எதெல்லாம் ஸ்மிருதியில வரும்னா, வேதாஸ், பிராமணாஸ், ஆரண்யகாஸ், உபனிஷத்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்ருதியில வரும். அண்ட் வேதங்காஸ், சூத்ராஸ், புராணாஸ், எபிக்ஸ், உபவேதாஸ், தர்மசாஸ்திராஸ் இதெல்லாம் வந்து ஸ்மிருதி லிட்ரேச்சர்ல வரும். ஸோ 4 வேதம் ரிக்வேதா, யாஜுர், சாம இது எல்லாமே வந்து ஸ்ருதி, பிராமணாஸ், அரண்யகாஸ், உபனிஷத். இதிஹாசாஸ்ல வந்து ராமாயணா, மகாபாரதா வந்து ஸ்மிருதியில வரும். புராணாஸ்ல சிவா புராணா, விஷ்ணு புராணா ஸ்மிருதி. அண்ட் சூத்ராஸ்ல வந்து தர்ம சூத்ரா, மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி. இது எல்லாமே வந்து ஸ்மிருதியில வரும். ஸோ நம்மளோட நேஷனல் மோட்டோ சத்தியமேவ ஜெயதே ட்ரூத் அலாங் ட்ரோயிம்ஸ் வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா முண்டக்க உபனிஷத்லேருந்து தான் வந்து இதை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஸோ இது வந்து வேதிக் சோர்ஸ். ஸோ இதில் வேதிக் சோர்ஸ்லேருந்து நம்ம வேதிக் பீரியடை தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆர்கியலஜிக்கல் சோர்ஸ். ஸோ நம்ம சொன்னோம்ல ஆரியன்ஸ் வந்து ஸ்டே பண்ண ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பஞ்சாப். அதுக்கப்புறம் அப்படியே ஈஸ்ட்வர்டை நோக்கி போயிட்டு அவங்க வந்து இண்டோ கேன்செட்டிக் பிளேன்ல இருந்தாங்க. ஸோ அந்த 3 பிளேசஸுமே கவர் ஆகுறது அப்படின்னா பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான். ஸோ இவங்க வந்து இவங்களோட அந்த அங்கங்க ஒரு ஒரு சைட்டா போட்டு ரிமைன்ஸ் இருக்கும் இல்லையா? இவ்ளோ காலம் ஆயிட்டும் சிலது அழிஞ்சு போகாம இருக்கிற அந்த ரிமைன்ஸ வச்சும் நம்ம வந்து இவங்கள பத்தி வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ என்னென்ன பிளேஸ்னா பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான். ஸோ இந்த 3 பிளேஸஸ்ல இருக்க ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்ல என்னென்ன ரிமைன்ஸ் இருக்கோ அதை வச்சியும் நம்ம வந்து வேதிக் பீரியட்ல இருக்க மக்களை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து வேதிக் பீரியட் 2 ஃபேஸஸா போகுது. ஒன்னு அர்லி வேதிக், இன்னொன்னு வந்து லேட்டர் வேதிக். ரிக்வேதிக் பீரியட் மட்டும் தான் அர்லி வேதிக்ல வரும். ரிமைனிங் இருக்க 3மே வந்து லேட்டர் வேதிக் பீரியட்ல தான் வரும். ஸோ இதோட காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1500 to 1000 BC அண்ட் லேட்டர் வேதிக் வந்து 1000 to 600 BC. ஸோ வேதிக் கல்ச்சர் அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட பாலிட்டி அண்ட் சொசைட்டி வந்து ஸோ ரிக்வேதிக் பாலிட்டி வந்து கின்ஷிப் பேஸில் வந்து இருந்தது. ஸோ அதோட பேசிக் யூனிட் வந்து குலா. ஸோ குலாவோட ஹெட் வந்து குலபதி. நிறைய ஃபேமிலி சேர்ந்து ஒரு வில்லேஜை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை தான் வந்து கிராமான்னு சொல்கிறோம். ஸோ கிராமாவோட ஹெட் வந்து கிராமணி. நிறைய வில்லேஜஸ் சேர்ந்து விஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. விஸ்ஸோட ஹெட் வந்து விஷயபதி. ஸோ சொன்னோம் இல்லையா? ஸோ குலாவோட ஹெட் கொல்லப்பத்தி. அந்த குரூப் ஆஃப் ஃபேமிலி சேர்ந்தது வந்து கிராமா. கிராமாவோட ஹெட் கிராமணி. குரூப் ஆஃப் வில்லேஜஸ் சேர்ந்தது விஸ். விஸ்ஸோட ஹெட் வந்து விஷபதி. அண்ட் இதெல்லாம் குரூப் ஆஃப் விஷபதிஸ் விஸ்லேருந்து சேர்ந்தது வந்து ஜனா. ஜனாவோட ஹெட்டை வந்து ராஜன்னு சொல்கிறாங்க. அண்ட் அட்ரஸ் பண்ணுறது ஜனஸ் யோகப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கார்டியன் ஆஃப் த பீப்புள். அண்ட் ரிக்வேதிக் பீரியட்ல நிறைய ட்ரைபல் கிங்டம்ஸ் வந்து இருந்தது. கிங்டம்ஸ்க்கு பேர் ராஷ்டிராஸ். ஸோ அது வந்து பாரதா, புரு, மத்ஸ்யா இதெல்லாம் வந்து ரிக்வேதிக் பீரியட்ல இருந்த கிங்டம்ஸ். ஸோ கிங் அப்படின்றவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மக்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ இப்போவுமே ஒரு ஒரு பவரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சப்ஜெக்ட்ஸ் அவங்களோட மக்களை வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அவங்களோட டியூட்டியே.
அண்ட் அவங்களோட பவர்ஸ் எப்படி லிமிட் பண்ணாங்க அப்படின்னா விதாத்தா, சபா, சமதி, கனா இது மூலமா லிமிட் பண்ணாங்க. ஸோ இதுல வந்து விதாத்தா அப்படின்றது தான் ரொம்ப ஓல்டஸ்ட் அசெம்பிளி. அண்ட் கிங் வந்து புரோஹித்தை வந்து அப்பாயிண்ட் பண்ணாரு அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. அண்ட் எக்கனாமிக், பொலிட்டிக்கல், மிலிட்ரி அந்த விஷயத்துல வந்து அவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு சேனானி, ஆர்மி சீஃபை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வில்லேஜோட லீடரை வந்து கிராமணி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஆரியன்ஸ் வந்து ஈஸ்ட் வேர்ட், அதாவது இண்டோ கேஞ்சடிக் பிளேனுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் வந்த செட்டில்மெண்ட்ஸை வந்து ஒரு டெரிட்டோரியல் கிங்டமா வந்து ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ அப்போ அதோட கிங்ஷிப்பா இருந்தவங்க வந்து வழி வழியா, ஸோ இப்போ நான் வந்து ஒரு அரசரா இருக்கேன்னா என்னோட பையனோ பொண்ணோ வந்து அடுத்தது வராங்க. ஸோ ஹெரிடிட்டரி கிங்ஷிப்பா வந்து எமர்ஜ் ஆகுது. ஸோ ஒரு மொனார்கியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது மொனார்க்னா ஒருத்தவங்க தான் அந்த இதை வந்து ரூல் பண்றாங்க அப்படின்னும் போது அந்த கிங்கோட பவரை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பண்ண ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ் மூலமா கிங்கோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அண்ட் நிறைய ஜனாஸ் ட்ரைப்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜனபதாஸ் ராஷ்டிராஸா லேட்டர் வேதிக் பீரியட்ல வந்து மாறுது. அண்ட் இந்த சமதி, சபா எல்லாம் சொன்னோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ்லாம் குறையுது. விதாத்தா வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஸப்பியர் ஆகுது. ஸோ ராஜனோட பவரை வந்து லிமிட் பண்ணது வந்து இந்த 4 அசெம்பிளி. ஸோ இந்த 4 அசெம்பிளியும் விதாத்தா ஓல்டஸ்ட் அண்ட் லேட்டர் வேதிக் பீரியட்ல இது கம்ப்ளீட்டாக மறைஞ்சிருச்சு. அண்ட் சபா அண்ட் சமத்தியும் வந்து லேட்டர் வேதிக் பீரியட்ல அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. புது புது ஸ்டேட்ஸ் வந்து எமர்ஜ் ஆகுது. அண்ட் கிங்குக்கு வந்து மக்கள் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. வாலண்டரியா ஃபர்ஸ்ட் இனிஷியலா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பேரு பாலி. அந்த பாலி வந்து லேட்டர் வேதிக் பீரியட்ல என்னாச்சுன்னா அது கம்பல்சரியா மாறிடுச்சு. அது ஒரு டாக்ஸா பண்ணாங்க. ரெகுலர் பீரியட்ல, இன்டர்வல் பீரியட்ல வந்து கலெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் குரு அண்ட் பாஞ்சால கிங்டம்ஸ் வந்து வளர்ந்துச்சு. அண்ட் நிறைய பெரிய பெரிய சிட்டிஸ், அயோத்தியா, இந்திரபிரஸ்தா, மதுரா இதெல்லாம் இந்த பீரியட்ல தான் வந்து எமர்ஜ் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ராஜன் அந்த கிங்கை வந்து அசிஸ்ட் பண்றதுக்காக அவர் 2 பேர் அப்பாயிண்ட் பண்றாரு. ஒன்னு புரோஹித், இன்னொன்னு வந்து சேனானி. புரோஹித் வந்து சீஃப் பிரிஸ்ட் அண்ட் சேனானி வந்து ஆர்மி சீஃப். ஸோ எக்கனாமிக், பொலிட்டிக்கல், மிலிட்ரி மேட்டர்ஸ்ல அசிஸ்ட் பண்றதுக்காக சேனானி. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.